பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாள்லையும் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? அவர் பேச விரும்புகிற காரியத்துக்கு முன்னால் ஒரு காரியம் சொல்கிறேன். இங்கே பார்க்குறீங்கள, இங்கே 2 வசனம் எழுதி வச்சிருக்குது. இது எந்த மாதிரி தெரியுது? அதாவது மோசே தெய்வ சமூகத்தில் காத்திருந்த போது 10 கற்பனைகளை 2 கற்பலையில் ஆண்டவர் எழுதி கொடுத்தார்ல. கர்த்தரே தன் விரலினால் எழுதி கொடுத்தாராம் 2 கற்பலகைகள். அதான மோசே எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதை உடைச்சிட்டாரு. திரும்ப ஆண்டவர் இவரை செய்ய வச்சு எழுதி கொடுத்தாரு அப்படின்னு பைபிளில் பார்க்கிறோம். அந்த 10 கற்பனை உள்ள கற்பலையை நினைவூட்டும்படி இந்த மாதிரி வச்சு அதில் 10 கற்பனைகளை எழுதி வச்சிருப்பாங்க. நான் பல இடத்துல பார்த்துருக்கிறேன். 10 இங்கே 5 இங்கே 5 10 கற்பனை எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ நம்முடைய தேவனுடைய கூடாரத்திலையும் ஆண்டவுடைய வசனத்தை நினைவு கூறும்படி இதை எழுதி வைக்கணும்னு சொல்லி இதை ரெடி பண்ண சொன்னா அதே மாதிரி ரெடி பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது 10 கற்பனை என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவங்கள பரிசுத்தப்படுத்த நடத்த நான் கொடுத்த கட்டளை. அதை அவங்க பின்பற்றணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் என்ன கற்பனை கொடுத்துருக்கிறேன்? நான் அதை 2 மாற்றிட்டேன்ல. இப்போ அந்த 10 கற்பனையில் அதை 2 நான் மாற்றி கொடுத்துருக்கிறேன். இதுதான் முக்கியம். ஒன்று என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூறணும். 2வது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். இந்த 2 கற்பனைக்குள்ள 10 கற்பனைகள் நியாயப்பணமான முழுசு அடங்கி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை ஞாபகப்படுத்தி ஜனங்கள் மேல பாரமானதெல்லாம் வைக்காத. நான் சொன்ன எளிமையான 2 காரியம் அதுதான் இப்போ முக்கியம், எழுதி வைன்னு சொல்லி இதை நினைப்பூட்டி பழைய ஏற்பாடு காலத்துல 10 கற்பனை, புதிய காட்டில் வரும்போது 2 கற்பனையா இயேசு மாத்தி கொடுத்திருக்கிறாரு. இதன்படி நடக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதை எழுதி வைத்திருக்கிறோம். சரியா? நீங்க இதை இருதயத்தில் எழுதி வச்சு கொள்ளணும். நான் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கோரணும். எல்லாவற்றையும் விட அவர் தானே முக்கியம். 2வது, நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். இந்த 2ல் நம்ம சரியா இருந்தா நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் நம்மோட எப்பவும் தொடர்பில் இருப்பாரு. அவரோடு கூட நல்லா நடக்க முடியும். இந்த 2 அன்புக்காக கருத்தா ஜெபிக்கணும். சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, எரேமியா 31:3 வசனத்துல, அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். என் மகனே, என் மகளே, நான் உன் மேல ரொம்ப சிநேகமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த அன்பு எப்போ வந்துதான்? அநாதி சிநேகம். உலகத்தோட்ட உன்னை சிருஷ்டிக்க முன்னாலேயே நான் உன்னை நேசித்தேன். நான் இந்த மாதிரி என் சாயல்ல மனிதர்களை சிருஷ்டிக்க போறேன். அவங்களை என் பிள்ளைகளா வச்சிருப்பேன். அவங்க என்னை தகப்பனா நேசிப்பாங்க. அவங்களோட நான் பேசுவேன், அவங்க என்னோட பேசுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நேசத்தோட பாசத்தோட உருவாக்குனவங்க தான் நம்ம. ஆனா சாத்தான் வஞ்சித்து ஏமாற்றி பாவத்துக்குள்ளாக்கி ஆண்டவர்கிட்ட பிரிச்சுட்டான்ல. ஆனா அவருடைய சிநேகம் மாறலை. என் பிள்ளைங்க அவங்க என் கூட இருக்கணும். சாத்தான் வஞ்சகமா பிரிச்சாலும் நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள நான் இழுத்து கொள்ளுவேன் என் காருண்யத்தினால அப்படின்னு சொல்லி சிலுவையில ரத்த சிந்தி மறித்து காருண்யத்தினால நம்ம இழுத்து கொள்ளுகிறான். இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் பிறப்புல கிறிஸ்தவன் இல்லை, பல தெய்வத்தை வணங்கினேன், ரொம்ப பக்தியா இருந்தேன். ஆனால் இயேசு பற்றி யார் சொன்னாலும் கோபம் வரும் எனக்கு. இயேசுவோடு ஒன்றாவது அப்படின்லாம் பேசுவேன், திட்டி அனுப்பிடுவேன். நான் இயேசுவை வெறுத்தவன். இயேசுவை நேசிக்கவும் இல்லை, அவரை விசுவாசிக்கவும் இல்லை, அவ்வளோ நான் வெறுத்தேன். ஆனா அவர் என்ன வெறுத்தாரா? அவர் என் மேல அன்பா இருந்தார். இவனுக்கு தெரியல பாவம். அவன் பக்தின்ற பேர்ல தப்பான நம்பிக்கையில இருந்து அதை நம்பிக்கொண்டிருக்கிறதுனால என்னை வெறுக்கிறான். ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் மரணப்படுக்கையில சாக கிடந்த போது இருதயம் பல்ஜாகி வலது கால் நடக்க முடியாம டாக்டர்ஸ் எல்லாம் என்னை கைவிட்டு மறிச்சிருவான்னு எனக்கு வீட்டுல மரணப்படுக்கையில இருந்த சமயம் இயேசு என்னை தேடி வந்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை வெறுத்தாலும் என்னை புறக்கணிச்சாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசித்து தானே என் சாயல உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்லி என்னை சுகமாக்கி தன்னுடைய அன்பினால் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டார். அதனால் அவருடைய அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறேன்.
அன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பாசம். நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்க காரணம் அவருடைய அன்பு தான். உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. அநாதி சிநேகம், அவருடைய சிநேகம் இன்றைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை. அந்த சிநேகத்தோட தான் நம்ம உருவாக்கினா. நமக்காக சிலுவையில தன்னே பலியாய் கொடுத்து இவங்க என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும்னு சொல்லி தன்னை சிலுவையில ரத்தம் சேர்ந்த ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து, நீ வா மகனே, வா மகளே, என் கிருபையினால காருண்யத்தினால நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னோட சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றார். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு அப்பா, என் மேல உள்ள அன்பினால அந்த காருண்யத்தினால உண்மையே பலியாக கொடுத்து என்னை இழுத்து கொண்டீங்களே, நன்றி. அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகிக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பினால என்னை எப்பொழுதும் நீர் மூடிக்கொள்ளும். அந்த காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.